போறீங்க? ஆமா, கடை வைக்கிறதுக்காக தான் இவ்ளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன கடை வைக்க போறோம்ன்றதான் இன்னைக்கு விளையாட்டு. சரியா? சரி, இப்ப நம்ம என்ன கடையை தான் வைக்க போறோம் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களை நான் 4 குழுவா பிரிக்க போறேன். சரியா? எத்தனை குழுவா பிரிக்க போறேன்? 4 குழுவா பிரிக்க போறேன். நீங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் குழு. சரியா? முதல் குழு, 2வது குழு, 3வது குழு, 4வது குழு. சரியா? ஒரு குழுவுக்கு 4 பேர். இப்ப நம்ம 4 குழுவா பிரிஞ்சிட்டோம் இல்லையா? முதல் குழு யாரு? வெரி குட், கைகளை போட்டுருங்க. இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு உண்பதற்கு ரொம்ப முக்கியமான பொருள் எது? சோறு. வெரி குட், சூப்பர். சோறு. சோறு எதுல இருந்து செய்றோம்? அரிசி. வெரி குட், அரிசி. அரிசி எதுல இருந்து வருது? நெல்லு. சூப்பர். இப்ப முதல் குழு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல நிறைய பொருட்கள் இருக்குது இல்லையா? இப்படி சாப்பிடுறதுக்கு உண்பதற்கு எந்தெந்த பொருள்லாம் தேவையோ அந்த பொருள் எல்லாமே இந்த டேபிள்ல இருக்குது. சரிங்களா? இதை நீங்க கரெக்டா பார்த்து எடுத்துட்டு போகணும். சரி. முதல் குழு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். சூப்பர், வாங்க. நல்ல டேபிள் ஃபுல்லா எல்லா பொருட்களையும் பாருங்க. எது சாப்பிடுறதுக்கான உணவு பொருளோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். என்ன பொருள் முதல்ல நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து 2வது குழு. யார் 2வது குழு? சூப்பர், கைகளை போட்டுருங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்ல கொஞ்சம் பூக்கள்லாம் வச்சிருக்கிறேன். சரியா? இந்த பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க போய் உங்க குழுல உட்காந்துக்கலாம். சரியா? வாங்க, வந்து எடுத்துக்கங்க. சூப்பர். அடுத்து 3வது குழு. யாருப்பா 3வது குழு? வெரி குட், கையை கீழே போடுங்க. இப்போ நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் பழங்கள். சரியா? இப்போ நீங்க 4 பேரும் வர்றீங்க. இந்த டேபிள்ல எதெல்லாம் பார்க்க பழம் மாதிரி இருக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். சரியா? வாங்க. சூப்பர், வெரி குட், சிறப்பு. சரி, இப்போ 4வது குழு. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டேபிள்ல பொருட்களுடைய உரைகள் வச்சிருக்கிறேன். சரியா? இந்த உரைகளை எடுத்துட்டு போய் எந்த பொருள் ரொம்ப குறைவான ரேட், எந்த பொருள் ரொம்ப அதிகமான விலை உள்ளது அப்படின்றத நீங்க குறிச்சு வச்சுக்கணும். சரியா? ரெடியா? வாங்க, வந்து எடுத்துக்கங்க. சரி, இப்ப 4 குழுவுமே உங்க குழுக்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போயிட்டீங்க இல்லையா? ஆமா மிஸ். இப்ப நீங்க சரியான பொருட்களை தான் எடுத்துட்டு போயிருக்கீங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். உதாரணத்துக்கு முதல் குழு கிட்ட கேக்குறேன், நீங்க என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரியான பொருளை தான் எடுத்துட்டு போயிருக்காங்களான்றத நீங்க செக் பண்ணுங்க. முதல் குழுவுக்கு என்ன பொருள் எடுத்துட்டு போக சொன்னேன்? உணவு பொருள். வெரி குட், சூப்பர். முதல் குழுவுக்கு சாப்பிடுறதுக்கான பொருட்கள், உணவு பொருட்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க பாப்போம். கம்பு, கேழ்வரகு, உளுந்து, முதல் குழு இப்ப ரொம்ப சூப்பரா சொல்லி அவங்க எடுத்துட்டு போன பொருட்களை அட்டவணைப்படுத்திட்டோம் இல்லையா? ரொம்ப சிறப்பா செஞ்ச முதல் குழுவுக்கு பாராட்டுக்கள். அடுத்து 2வது குழு. 2வது குழு யாரு? வெரி குட். இப்ப நீங்க எடுத்துட்டு போன பொருட்களை சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். சாமந்தி, ரோஜா, மல்லிகை, செவ்வந்தி, அவ்வளவுதானா? சூப்பர். 2வது குழுவுக்கு வந்து நம்ம என்ன பொருட்கள் எடுத்துட்டு போக சொன்னோம்? பூக்கள். உங்க சரியா சொல்லிருக்காங்களா? சொல்லிருக்காங்க. வெரி குட். அப்ப 2வது குழுவை பாராட்டிடுவோமா? சரி, இப்ப 3வது குழு. நீங்க என்ன பழம் எடுத்துட்டு போனீங்க? வெரி குட், பழங்கள் எடுத்துட்டு போனீங்க. இப்ப சொல்றீங்களா நீங்க என்னென்ன பழம் எடுத்துட்டு போனீங்க? மாம்பழம்,
அடுத்து மாதுளை பழம். மாதுளை. மாதுளை. அப்புறம் 3 பழம். வெரி குட், சூப்பர். சரி, இவங்க சரியா சொல்லியிருக்காங்களா? சரியா சொல்லியிருக்காங்க. வெரி குட். இவங்க சரியா சொல்லிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இப்ப 4வது குழு நீங்க என்ன பொருள் எடுத்துட்டு போனீங்க? வெரி குட். அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? குறைவான விலை உள்ள பொருள் அப்படின்றத தனித்தனியா பட்டியலிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். இப்ப அதிகமான விலை உள்ள பொருள் என்னென்ன பட்டியலிட்டீங்க? வெரி குட். எல். நாங்க பிடிச்சிக்கோங்க. எல். சூப்பர். அடுத்து காபி. இந்தாங்க. சூப்பர். அடுத்து மிளகாய். இந்தாங்க. சரி, இப்ப அதிகமான விலை உள்ள பொருள் சொன்னீங்க இல்லையா? குறைவான விலை உள்ள பொருள் என்னென்ன வச்சிருக்கீங்க? என்னென்ன இருந்துச்சு அந்த உரையில? பாசி பயிறு. வெரி குட். கேழ்வரகு, பச்சை பயிறு. சூப்பர். அப்புறம் அரிசி. வெரி குட். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எழுதிருக்கோமா இல்லையா? எழுதிருக்கோம். எந்த டீம் சொன்னாங்க அத? ஃபர்ஸ்ட் குழு. என்ன குழு அந்த குழு? என்ன பொருள்? உணவு பொருட்கள் எடுத்த குழுல எழுதிட்டோம் இல்லையா? கேழ்வரகு, அரிசி, பச்சை பயிறு எல்லாமே அதுல வந்துருச்சு. சூப்பர். இப்ப இன்னும் சில பொருட்கள் என்கிட்ட இருக்கு, அதையும் நீங்க வாங்கிக்கோங்க. இந்தாங்க, கீழே வச்சிருங்க. அதை இப்ப 4வது குழு உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க பாப்போம். எல். எல். தேங்காய். நான்காவது குழுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம அழகா பட்டியல் போட்டாச்சு. எல்லாம் அவங்களுக்கு பாராட்டு சொல்லிடுவோமா? சரி, இப்ப 4 குழு எடுத்துட்டு போன பொருட்களை நம்ம வந்து அட்டவணைப்படுத்திட்டோம் இல்லையா? சரி, இப்ப இந்த பொருள் இல்ல அப்படின்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரியான அத்தியாவசியமான பொருள் எது? சரி, அதை எந்த குழு எடுத்துட்டு போனாங்க? சரி, இது மட்டும்தான் உணவு பொருளா? ஏன் பக்கத்து குழுவுல இருக்கக்கூடிய அவங்க வச்சிருக்காங்கல்ல வாழைப்பழம், இதெல்லாம் உணவு பயிர் கிடையாதா? அதெல்லாம் சாப்பிட முடியாதா? ஏன் இந்த 4வது குழுல இருக்கக்கூடிய தேங்காயை சாப்பிட முடியாதா? சாப்பிடலாம்ல. அப்புறம் ஏன் அதை உணவு பொருட்கள்ல நீங்க சேர்க்கல? வெரி குட், சூப்பர். நல்ல கைத்தடி. இதுவும் சாப்பிடுற உணவு பொருள் தான், ஆனா இது இல்லாட்டாலும் நம்மளால. வெரி குட். அப்ப இதெல்லாம் என்ன பொருள்? வாங்கப்பா, முதல் குழுவுல நீங்க எடுத்துட்டு போன பொருட்களை ஒவ்வொன்றா எடுத்துட்டு வாங்க. இப்ப இந்த பொருட்களுக்கெல்லாம் பேர் வச்சிடலாமா? வச்சிடலாமா? என்ன பேர் வைக்கலாம்? ரெண்டாவது குழு நீங்க எடுத்துட்டு வந்த பொருட்கள் எடுத்துட்டு வாங்கப்பா. ரெண்டாவது குழு அவங்களோட பொருட்கள்லாம் கொண்டு வச்சுட்டாங்க இல்லையா? இதுக்கு பேர் வச்சிருவோமா? என்ன பேர் வைக்கலாம்? அப்படியா? வச்சிருவோமா? சூப்பர். 3வது குழு நீங்க எடுத்துட்டு போன பொருட்கள்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா. சரி, இப்ப 3வது குழு அவங்க கொண்டு போன பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப இந்த பொருட்களுக்கு பேர் வைக்கணுமா இல்லையா? என்ன பேர் வைக்கலாம்? பழப்பயிர்கள். 4வது குழு வாங்கப்பா. நீங்க எடுத்துட்டு போன பொருட்களை ஒவ்வொருத்தவங்களா வந்து எடுத்து வைங்க. இப்ப இந்த பொருட்களுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கணும்ல. என்ன பேர் வைக்கலாம்? பயிர்கள். இந்த பொருட்களுக்கு வெறும் பயிர்கள்னு வச்சா நல்லாவா இருக்கும்? இதுக்கு உணவு பயிர்னு வச்சிருக்கிறோம், இதுக்கு பழப்பயிர்னு வச்சிருக்கிறோம், அதுக்கு வெறும் பயிர்கள்னு வச்சா நல்லாவா இருக்கும்?
சரி, 4வது குழு என்ன பண்ணீங்க? இந்த பொருட்களை எடுத்துட்டு போய் வெரி குட். விலை அதிகமான பொருட்களையும் விலை குறைவான பொருட்களையும் தனித்தனியா என்ன பண்ணீங்க? பிரிச்சிங்க. சரி, இப்போ இங்க இருக்கிற பொருள்லாம் விலை அதிகமான பொருளா விலை குறைவான பொருளா? விலை அதிகமான பொருள். அப்ப விவசாயிகள் வந்து விலை அதிகமா விற்கக்கூடிய பொருட்களை எதுக்காக உற்பத்தி பண்றாங்க? எதுக்காக? லாபம் சம்பாதிக்கிறதுக்காக. அப்ப எந்த ஒரு பொருள் வந்து அதிக லாபத்தை கொடுக்குதோ, அதிக வருமானத்தை கொடுக்குதோ, அதை நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? பணப்பயிர்கள் சொல்றோம். இந்த பயிர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம்? இப்ப இங்க இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் நம்ம பெயர் வச்சிட்டோம் இல்லையா? என்னென்ன பெயர் வச்சிருக்கிறோம்? இப்ப தமிழ்நாட்டுல விளையக்கூடிய இந்த பயிர்களை இப்படி 4 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு உணவு பயிர், அடுத்து வந்து பணப்பயிர். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல விளையக்கூடிய பயிர் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எல்லாருமே ரொம்ப அழகா பங்கேற்பு செஞ்சு ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.